முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் ஊர்வலமாக சென்று நகர் காவல் நிலைய முன்பாக உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, இந்த மத்திய பட்ஜெட்லேயே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 7500 கோடி ரூபாய்க்கு ரயில்வே துறைக்கு பணம் ஒதுக்கியதாக செய்தி வந்திருக்கிறது. ரயில்வே துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட அதிகமான நிதிகளை ஒதுக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக எடப்பாடியார் குரல் கொடுக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பணம் ஒதுக்குவதைத்தான் எங்களது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வரவேற்கிறார். இவர்கள் சொல்வதை போல அதிமுக எப்போதும் யாருக்கும் அடிமையாக இருந்தது கிடையாது. இவர்கள் தான் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய நிலைமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக டெல்லிக்கு சென்றால் மத்திய அரசுக்கு அடிபணிவதும், தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மீறி பேசுவதும் வழக்கமாக திமுக வைத்திருக்கின்றது. ஆகவே அடிமை யார், அன்போடு இருப்பவர் யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்கள் அதிமுக பிஜேபி ஒரு அன்பான கூட்டணி. திமுக வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி தான் ஒரு அடிமைத்தனமான கூட்டணி. இது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் நேரங்கள் இது போன்ற வதந்திகளை, இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது திமுகவுக்கு வழக்கம். இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிவகங்கையில விஜய் தொடர்ந்து அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி ஊழல் கட்சி அதாவது கனிந்த மரத்துல தான் கல்லடி விழுவும். கனிந்த மரத்துல தான் கல்லடி விழுவும். ஏன்னா அங்கேதான் பழம் இருக்கு, அங்கேதான் பறவைகள் வரும், அங்கேதான் இலைப்பாரும், அங்கேதான் பழத்தை கொத்தி சாப்பிட வரும். அதை பற்றி தான் குறை சொல்வார்கள். இன்றைக்கு எங்கே எடுத்தாலும், எந்த பத்திரிகை எடுத்தாலும், எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும், எந்த நடுநிலையாளருடைய விவாதங்கள் எடுத்தாலும், எந்த சமூக ஆர்வலருடைய பேட்டி எடுத்தாலும் அதிமுக கூட்டணி தான் முன்னிலை, எடப்பாடியார் தான் முன்னிலை, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் தான் என்று பெருவாரியான பத்திரிகை கணிப்புகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதை பொறுக்க முடியாதவர்கள் சொல்லுகின்ற பிதற்றலான வார்த்தை தான் அதிமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி என்று சொல்லி. ஏன்னா எங்களுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னதை போல திரைப்பட 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்பவர்கள் எல்லாம் யோக்கியர்களை போல அதிமுக நாங்கள் என்ன தப்பானவர்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், அரசியலில் நடிக்கவில்லை, அரசாங்கத்தில் நடிக்கவில்லை. இன்றைக்கு வரக்கூடியவர்கள் நடிகராக இருக்கிறார்கள், அரசியலில் நடிக்கிறார்கள். அரசியலில் நடித்தால் நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நியாயமாக, நேர்மையாக, உண்மையாக நடந்தால்தான், அரசியலில் நடந்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு அதிமுக தலைவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் உண்மையான கருத்துக்களை சொல்கிறார், உண்மையான நிலவரத்தை பேசுகிறார். மத்திய அரசு பட்ஜெட்டிலே நிதிநிலை தாக்கல் அறிக்கையிலே செய்திருக்கிற நல்ல திட்டங்களை வரவேற்கிறார். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கொண்டிருக்கின்ற உறவானது ஒரு நட்பு ரீதியான உறவாதான். தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறுகின்ற உரிமையும் கடமையும் உள்ள தலைவன் எடப்பாடியார். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமையும் கிடையாது, அன்போடு கூட்டணி அமைத்திருக்கின்ற தலைவன் எடப்பாடியார். பட்டாசு தொழிலுக்கோ, தீப்பெட்டி தொழிலுக்கோ, அச்சய தொழிலுக்கோ ஒண்ணுமே சொல்லலை. இல்லை, நீ இதே மத்திய அரசு தான் பட்டாசு தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரிய 28% 18% குறைத்தது. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய வேண்டுகோளை ஏற்று நான் தான் சென்னை டெல்லிக்கு சென்று அன்றைய நிதியமைச்சர்களையும் மற்ற அமைச்சர்களையும் தொழில்துறை அமைச்சர்களெல்லாம் பார்த்து பேசி எங்களுடைய அன்றைய அமைச்சர் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் நானும் சென்று எங்களுடைய MP அண்ணன் தம்பித்துறை உணர்வு கூட ஜிஎஸ்டி வரியை குறைத்து எங்களுடைய பொதுச்செயலாளர் தான் எடப்பாடியார் தான் ஏற்பாடு செய்தார். அதே மாதிரி தீப்பெட்டிக்கு நாங்கள் தான் குறைத்து கொடுத்தோம். ஆகவே நாங்கள் கேட்கின்ற, எடப்பாடியார் சொல்லுகின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற இடத்தில் தான் மத்திய அரசு இருக்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார்கள். ஆக என்ன தேவையோ தமிழ்நாடு அரசுக்கு, தமிழக மக்களுக்கு அதை செய்து கொடுக்கின்ற தலைவர் எடப்பாடியார் தான். ஆகவே தமிழ்நாட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசினுடைய அனுகூலமான அணுகுமுறையோடு பழகக்கூடிய ஒரு பண்பாளர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். அவர் யார் என்று சொன்னால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான். 2021 தேர்தலில் அதிமுக அறிவித்த தேர்தல் அறிக்கையை காப்பியடித்து தேர்தல் அறிக்கை விட்டு தனது மீடியா பலத்தால் அதை மிகப்படுத்தி காட்டியதுதான் திமுக.
நாங்கள் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்களிடத்திலும் சமூக ஆர்வலர்களிடத்திலும் எங்களது தேர்தல் அறிக்கை குழு போய் பார்த்து பேசி அவருடைய கோரிக்கைகளை மனுக்களை பெற்று அதை பொதுச்செயலாளர் படித்து பார்த்து அதற்கான ஒரு தேர்வுக்குழு முடிவு செய்ததைத்தான் எங்களது பொதுச்செயலாளர் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கிறார். இதில் எங்கேயும் திமுகவுக்கு கிடையாது. திமுக கொடுத்த வாக்குறுதியில் எதையும் நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டில் இருந்து தப்பிப்பதற்காக திமுக ஓடுகின்ற நாடகம்தான் எங்களது கோரிக்கைகள் எங்களது அறிக்கைகள் என்று சொல்லுவதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு. இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை திமுக தலைவராலோ திமுக கட்சி தலைவர்களாலோ திமுக கட்சியாலோ ஏமாற்ற முடியாது. இந்த தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும். அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்.